ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8க்கான இரண்டாவது ப்ரோமோவில் அன்சிதாவை ஜாக்லின் அடிச்சிட்டாங்க. அதனால் கோவப்பட்ட அன்சிதா அந்த யூனிஃபார்ம்லாம் கழட்டி போட்டு நான் இந்த டாஸ்க்லேயே இல்லைன்னு சொல்லி வெளியில் போயிட்டாங்க. ஹவுஸ்மேட்ஸ்லாம் எவ்வளோ கூப்பிட்டு பார்த்தா அவங்க வரல. இந்த நேரத்தில் விஜய் விஷால் இந்த வாரம் தான் நான் கேப்டன் ஆகணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனாலும் ஏற்கனவே ஏஞ்சல் விஸ் டிவிலில் பார்த்தோம் அப்படின்னா யார் மேலேயும் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு பிக் பாஸும் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. விஜய் சேதுபதி சாரும் வார்னிங் கொடுத்துருந்ததை நம்ம மறந்துருக்க மாட்டோம். அதனால் இப்போ பிக் பாஸ் என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறது செம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நேற்றுலேருந்து இந்த வீக்லி டாஸ்க் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தா இவங்க உட்காந்து பேசும்போது இவங்க மட்டும்தான் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டாஸ்கில் விளையாடும்போது கேமரா இருக்கிறத மறந்துடுறாங்களா இல்லை பேசுனதை மறந்துடுறாங்களான்னு தெரியல. வெறிகொண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தா அந்த செங்கல்லாம் தூக்கி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணது ஏதோ ஒரு இடத்துல காயம் பட்டுருச்சுன்னா அதை எது ஒன்றும் சரி பண்ண முடியாது. அதை தான் விஷாலும் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனாலும் பார்த்தோம்னா இவங்க டாஸ்க்கு விளையாடும்போது ஏன்னா இப்படி பயங்கரமாக கோபமாக விளையாடுறாங்க, இதை மக்கள் ரசிப்பாங்களா இல்லையான்னு கூட இவங்களால் யோசிக்க முடியல. இவங்களாம் எப்படி பிக் பாஸ் செலக்ட் பண்ணாரு கண்டஸ்டண்டாக அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன முடிவு வருது, எப்படி இந்த டாஸ்க்கை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.